ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்த வீடியோ. ஆனால் சண்டே என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் கறி கடைக்கு போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார். எங்கள் வீட்டில் மாமியார் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க மட்டன் தான் சாப்பிடுவாங்க எப்போவுமே. கோழி கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஊருனா தைரியமாக நம்ம நாட்டுக்கோழி வீட்டிலே வளர்ப்போம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. நாட்டுக்கோழின்னு போய் கேட்டாலும் அந்த கிராஸ் கோழின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை தான் தராங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பாடு மீதமாயிடுச்சு. அதை காலையில் தயிர் போட்டு அப்படியே கரைச்சி சில்லுன்னு வயிற்றுக்குள்ளார இறக்கியாச்சு. அது கூடவே சைடிஷ் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இது மக்காச்சோளம் வச்சுருந்தோம் நேற்று ஈவினிங். அந்த மக்காச்சோளத்தை யாருமே சாப்பிடவே இல்லை. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மக்காச்சோளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு எல்லாத்தையும் வச்சு சைடிஷ்ஷோடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நீங்களும் நைட்டில் பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதையே காலையில் குடிச்சிங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். காலையிலேருந்து இந்த வீட்டு பெண்மணிகள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு நம்ம சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிரும். அதனால் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, காலையில் பழைய சாதத்தை கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்குங்க. நம்மளோட வயிறும் கொஞ்சம் இதமாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா. அதுவும் இல்லாமல் மதியம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டுக்காரரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அதனால் நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் போகிறனால காலையில் பழைய சாதத்தோடு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்பவும் போல் எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்கிறாரு. நமக்கு அந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அதெல்லாம் வைக்கவே வராது எப்போவுமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுலேயே பட்டை, லவங்கம், சோம்பு, எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளியும் தேங்காயும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் அதில் போட்டிருக்கேன், ஆனால் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறேன், ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே கறி குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காயும் அதிகமாக போட மாட்டோம், அதே மாதிரி தக்காளியும் அதிகமாக போடவே மாட்டோம். ஏன்னா தக்காளி போட்டால் அதிகமாக புளிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார். அதனால் தக்காளி ஒன்றே ஒன்று தான் போடுவோம் சின்னதாக. அதை சூடு ஆறின பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அது ஒரு டைம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போகும். அப்புறம் குக்கரில் லைட்டாக அந்த பச்சைக்கறி இருக்குல்ல, மட்டன் கறியை அதை போட்டு வேக வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். இப்போ வேக வச்ச கறியை எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா அரைச்சோம்ல அதை மட்டும் போட்டுட்டு நமக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம். வத்தல் பொடி, அப்புறம் நாங்கள் எப்போவுமே வீட்டில் நாங்கள் ஒரு அக்கா அரைச்சி கொடுப்பாங்க. நான்வெஜ் மசாலா, வெஜ் மசாலா, அப்புறம் ரசப்பொடி. அவங்களாம் ஆர்டர் பண்ணால் நாங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டிலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்குகிற பொடி மட்டும்தான் எப்போவுமே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கடையில் வாங்குறத தவிர்த்துடுங்க இந்த மசாலா பொடிக்கெல்லாம். ஏன்னா அதில் நிறைய கலப்படங்கிறது உங்களுக்கே தெரியும், வாங்கலை உங்களுக்கே. கொஞ்சம் காசு அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம ஹெல்த்துக்காக நம்ம கடையில் வாங்குறது தவிர்த்துறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அது நம்மளுக்காக நல்லதுக்கான அந்த ஹோம்மேடு மசாலாலாம் எப்படி தயாரிக்கிறது, மல்லிப்பொடி, வத்தப்பொடி அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்களே வீட்டில் தயாரிச்சுக்கோங்க. அப்படி முடியலன்னா இப்போ ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிள் வந்துடுச்சு. அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 வருஷமாகவே மசாலா பொடி பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்குறதே இல்லைங்க. வீட்டில் அந்த ஒரு அக்காக்கிட்ட ஆர்டர் பண்ணி ஹோம்மேடு மசாலா பொடி மட்டும்தான் போடுறோம். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாவு ஆட்டி வைக்கலான்னு பார்த்தோம், ஆனால் ஆட்டி வைக்க முடியலை. அதனால் ரைஸ் தாங்க செஞ்சுருந்தோம். மட்டன் குழம்பு எப்படி எங்கள் கணவர் செஞ்சுருந்தாருன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மசாலா பொடி அரைச்சி நீங்களே யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.